பேர் சிவா. என் ஊர் சொல்லாங்குச்சி. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா எங்க வீட்டை என்ன கூலி வேலைக்கு கொடுத்தாங்க. அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். இதுக்காக சாய பார்த்தேன். கஷ்டம் இல்லாத மனிதன் இல்லை, கஷ்டம் இல்லாத மனிதனே இல்லை. நானும் ஒன்ன போலதான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்தேன். என் வாழ்க்கை ஆரம்பிச்ச ஊரு இதுதான். இதுதான் என் ஊரு. பாசமும் அமைதியும் சந்தோஷமும் கலந்த ஊரு. படிப்புல பின்தங்கி இருந்தாலும் விவசாயத்துல முன்னோடியான ஊரு. சுத்தமான காற்று, பசுமையான நிலம் பரவி இருக்கிற ஊர் எங்க ஊரு. நானும் இப்படித்தான் சந்தோஷமா இருந்தேன். படி பிரகாசிங்க போய்க்கிறான். பிரகாஷ் என்னடா டேய் டிஸ்டர்ப் வந்துச்சுடா. என்னடா சொல்ற? டேய் கையில எடுத்து போட்டு போடா. சரிடா. டேய் பாத்து போடா. ஏன்டா தொப்புறான்னு நினைச்சாரா? ஒண்ணுல பாட்டி. ஏன்டா இவ்வளவு வேகமா வர? என்னாச்சு? இரு. எங்கடா போற? போயிட்டு சொல்றேன் பாட்டி. பாத்து போடா. கடவுளே பாஸ் ஆயிடணும். பிரகாஷ் அண்ணா, இங்க என்ன பண்றீங்க? கோவிந்தா நான் கூப்பிடுறான். அப்பா பிரகாஷ், நல்ல ரிசல்ட் வாங்கி கொடுத்திருக்க. புது உலகம் என்னை வரவேற்க, புது எண்ணம் என்னில் சிறகடிக்க, புது வண்ணம் என்னுள் ஒளி பிறக்க. இது கனவா இல்லை நனவா? ஏ நண்பா, நீ சொல்வாயா? தந்தை சொல்லை நான் மறவேனே, தாயின் அன்பையும் மறவேனே, வீட்டின் திண்ணையும் மறவேனே. அட இதுதான் என்றும் இன்பம். புதிய கல்வியை தேர்ந்தெடுத்தேன், புதிய லட்சியம் கடைபிடித்தேன், புதிய பாதையில் நடந்திடுவேன். என்றும் நானே வெற்றியை காண்பேன். புது உலகம் என்னை வரவேற்க, புது எண்ணம் என்னில் சிறகடிக்க, புது வண்ணம் என்னுள் ஒளி பிறக்க. Hi, this is Rahul. Though our class has a sitting capacity of 60, we 18 are enough, with no girls, but with 3 sisters coming with their plight. Good morning, students. Sit down. I am Mr. Saronan. Since this is the first day, let's no need to go for classes. Let's start with an intro session. Carry on. Hi, I am Rahul. I am from Delhi and I am a state rank holder in the CBSE board. என் பேரு பிரகாஷ். என் சொந்த ஊர் தியாகதுர்கம். நான் +2ல 1090 மார்க் எடுத்துட்டு கவுன்சிலிங்ல வந்தேன். Okay, students, let's start our classes from tomorrow. Okay, bye. என்னடா எல்லாம் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. அடடா, காலையிலே நம்ம கோவத்துல குச்சியை ஒட்டி கருதி பாக்குறாங்களே.
சார் டவுட் சார், அது எப்படி சார் அது உங்களுக்கு? எந்த ஸ்கூல் நீ? சார் பிரச்சனைங்க சார், சென்ட் ஜான்ஸ்ல படிப்பேன் சார். அந்த ஸ்கூலா? அப்படிதான் உட்காரு. என்னடா ஃபர்ஸ்ட் ஹவர் லேட்டா வந்திருக்கீங்க? போ ஏய் நில்லு வந்ததே லேட்டு. இல்ல 2 பேரும் பட்டையும் கோட்டையும் போட்டு பண்டாரமா வந்திருக்கீங்க. சரி போ யாருங்க 2 பேரும்? மேனேஜ்மெண்டா கவுன்சிலிங்கா? சார் மேனேஜ்மெண்ட் சார். அதான் அவங்க பேக்ரவுண்ட் மியூசிக்லயே தெரியுது. போ ஏய் அவனை எழுப்பு. செல்லம் 12th மார்க் எவ்வளவுமா? சார் மார்க்ஷீட் பார்த்து நான் சொல்றேன் சார். இன்னைக்கு கிளாஸ் போறோம், நம்ம அட்டெண்டன்ஸ்க்கு போவோம். ரோல் நம்பர் 1 33 40. Good morning. Sit down. Hey, you, get up. Explain this. இரு மின்னூட்டங்களுக்கு இடையே உள்ள பெருக்கல் பலனுக்கும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவின் இரு மடிக்கும் எதிர் விகிதத்தில் இருக்கும். You. Good. Sit down. Tomorrow onwards, your semester is going to start. All the best. அப்பா நமக்கு ஒரு தர்கா மச்சான், அப்படியே உடம்பு. தம்பி என்னத்துக்கு போட்டே பண்ணி பெண்ணை கூட என்ன பண்ற பண்ணி? எழுந்து நீ எழுந்து வெளில போறியல பண்ணி, வெளில போ நீ. தம்பி கையில என்னப்பா தம்பி? என்ன இருக்கீல? காமி நிமிஷம் விட்டா எழுந்துரு சீக்கிரம் எழுந்து. நீ வெளில போ, நீ வெளில போறியே பண்ணி, வெளில போ. Rahul, please come to the dais. Everyone, please clap for him. He got first mark. Very good. Gosh, come to the dais. You have got 2 backlogs. Amruthalingam. நீ வாங்கின மார்க்கு கீழே நில்லு. பாத்தியா மார்க்க? உன் ஃப்ரெண்டு ஜீவன் பண்ணத பாத்தியா? அவன் காப்பி அடிச்சு மாட்டினா, நீ காப்பி அடிக்காம ஃபெயில் ஆயிருக்க. உனக்கு அவனுக்கு என்ன டிஃபரன்ஸ் தான்? ஆறு மார்க்க. ராஜமாணிக்கம் நில்லு, எங்க வர?
அவன் வாங்கின மார்க்கு இங்க வரலாம், நீ வாங்கின மார்க்கு அங்கேயே இரு. அவன் கூட உட்கார்றல, அப்படிதான் இருப்ப. உட்காரு. ரோல் நம்பர் 38. நீ தானப்பா, எழுதுரு. என்ன? வாப்பா வா. வாங்க வாங்க. காலங்கத்தால வெள்ளையும் ஜலியமா போட்டு வந்து பஸ்ல உட்காந்துட வேண்டியது. எல்லாம் புரிஞ்ச மாதிரி தலை தலையே ஆட்ட வேண்டியது. பாத்தீங்களா? ஜரியர் இருக்கு. உன் பேப்பரை பார்த்தேன். 1+0 போடுறதுக்கு பதிலா 1+0 போட்டிருக்க. டிசி வாங்கிக்கிறியா? இதுக்கு நான் பேசாம விவசாயமே பண்ணிருக்கலாம். இவட்டெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. Hey Prakash, I heard you got 2 backlog papers. Dude, as your classmate, I'll give you some friendly advice. You people don't deserve this place. You can't match the standards here. I'll tell you another thing. If you don't understand English, how will you understand anything what's going in the class? என்ன பிரகாஷ் இங்க வேலை பண்றான்? முதல்ல அவன் ரூம் மட்டும் போய் சொல்லணும். ஏய் இதுதான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ரூம்ல போய் பாத்துக்கலாம் வா. ஹாய்டா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மச்சான், வீட்டா கிளாஸ் எப்படி இருக்கு? வீட்டா கிளாஸ்ல ஒரே போர் மச்சி. பிரசன்டேஷனா சாவடிக்கிறாங்க. பேக்கரி போய் சாப்பிட கூட வச்சு ரொம்ப கஷ்டமாச்சு. ஆமா ஆமா, நீ பண்ண பிரச்சனை ஜெராஸ்கர்ல போட்டு வித்துட்டு இருக்காங்களாமே. என்ன மேட்ரு? மன்னிச்சுக்கோங்கடா, உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். என்னடா அவன் எப்படி சொல்லிட்டு போறான்? சரி வா, என்னன்னு போய் பாப்போம் வா. ஏய், நான் கேட்ட சரியா சொல்ல மாட்டான், நீ கேளு. சரி வா, நான் கேக்குறேன். ஏய் பிரகாஷ், ஏன் சுகமா இருக்க? ஏய், என்னன்னு சொன்னதுனா தெரியும். இல்லடா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லடா. வீட்டுல உங்க அப்பாவை படிக்க வைக்கிறாங்க. என் கதையே வேறடா. சார், இது பிரகாஷ். நம்ம ஸ்கூல்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கான். பேங்க்ல லோன் கேட்க போயிருந்தோம். நல்லா இருக்கீங்களா? சார் உட்கார், உட்கார்ப்பா உட்கார். பிரகாஷ் நம்ம ஸ்கூல்லயே நல்ல மார்க் எடுத்திருக்கான். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறான். பட் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. கொஞ்சம் லோன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி என்னப்பா? பிரகாஷ் சார், அப்பா ஏற்கனவே விவசாய கடன் வாங்கியிருக்காரு. இன்னும் 24 மாசம் ஆச்சு கட்டல. அதாவது 24 மாசம் ஆச்சு. நீயும் லோன் கேட்டு இப்ப வந்திருக்க. இந்த சூழ்நிலையில என்னால லோன் தர முடியாதுப்பா. சாரி சார். நம்ம ஊர் பையனை நான் படிக்க வைக்கிறேன். பேங்க்ல லோன் தரட்ட பரவாயில்ல, நான் எவ்வளவு செலவாலும் நான் படிக்க வைக்கிறேன். மச்சான் என் நிலைமை. சரிடா, அங்கெல்லாம் இருக்கும்ல, சொல்லலாம்ல. சரி விட்றா. என்ன அப்படி சொல்லிட்டு போறான்? போன் எடு, கால் பண்ணுவோம். ஹலோ மச்சான், நான் என்ன பேசுறேன். நம்ம கிளாஸ் பிரகாஷை பத்தி கொஞ்சம் பேசணும். நாளைக்கு நம்ம பேசுவோம். வேலை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்க. அவன் வந்து எனக்கு சொல்ல மாதிரி அந்த கடை வேலை பார்க்குற விஷயத்தையும் சொல்லலை. நாங்களாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அதனால நாங்களே வந்து அவங்களோட அமௌண்ட் வந்து காசு பசங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நானே கொடுத்து அவன் வாங்க மாட்டான். நீங்க கொடுத்து ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரகாஷ் நல்ல பையமா. அவனுக்கு வந்து நீங்க எல்லாம் இவ்வளவு ஹெல்ப் பண்ணும்போது நானும் என் சம்பளத்துல கூட போட்டு தரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நான் பிளேஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிலிட்டியா சார்? சுதரப்பா உனக்கு அடி இருக்குது. இதான் 7th செமஸ்டர் தான் கிளியர் பண்ணிட்டல. இப்போ நீ எலிஜிபிள் தான். இன்னும் ஒரு 10 daysல கம்பெனிஸ்லாம் வரும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணு, கண்டிப்பாக நீ பிளேஸ் ஆகிடுவேன்.
விழுந்த படிச்சும் கடைசியில எனக்கு கீழே வயல செய்ய போறேன். உனக்கு படிக்கிறது மட்டும் தான் வேலை, அவனுக்கு படிக்கிறது மட்டும் வேலை இல்ல. உன்னால அவனை பாட்ட முடியாது. ப்ளீஸ், அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதடா. Prakash, I really underestimated you. In the past 4 years, I've insulted you so much, and you didn't say a single word. If I would have been in your position, I wouldn't have survived. I'm really sorry for whatever I have said to you. In future, if you wanted my help, I'll be there for you. நானும் இப்படி எல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டேன். ஆனா இப்ப நல்ல நிலைமையில இருக்கேன். சாவு நினைச்சாதான் வரும், சாதனை ஜெயிச்சாதான் வரும். நீ வாடா, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். ஏணியாக ஏற்றி வைப்பேன் உலகில் நீ உயர, மாலை போட காத்து நிற்பேன் மகனே நீ